ஓநாயும் மாட்டுக்குட்டியும். ஒரு அடர்ந்த காட்டின் எல்லையில் அமைந்திருந்த பசுமையான புல்வெளியில் ஒரு சின்ன மாட்டுக்குட்டி தனது அம்மாவுடன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த புல்வெளி மிகவும் அமைதியானது. பறவைகள் கீச்சிடும் சத்தமும் காற்றில் அசையும் மரங்களின் இசையும் அந்த இடத்தை இன்னும் இனிமையாக்கின. ஒரு நாள் காலை அந்த மாட்டுக்குட்டி தன் அம்மாவிடம், "அம்மா, நான் கொஞ்சம் தூரம் சென்று பசுமையான புல்லை மேய்ந்து வரலாமா?" என்று கேட்டது. அம்மா கொஞ்சம் கவலையுடன், "தூரம் போகாதே, காட்டின் எல்லையில் ஓநாய் சுற்றி தெரிகிறது" என்று எச்சரித்தாள். ஆனால் சின்ன மாட்டுக்குட்டியின் ஆர்வத்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சின்ன மாட்டுக்குட்டி மெதுவாக புல்வெளியின் எல்லையை தாண்டி காட்டுக்குள் சென்றது. அங்கே பசுமையான புல் நிறைய இருந்தது. அதை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் மேய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் திடீரென அருகிலிருந்த புதர்களின் பின்னாலிருந்து ஒரு ஓநாய் மெதுவாக வெளியே வந்தது. ஓநாய் பசியுடன் இருந்தது. அது மாட்டுக்குட்டியை பார்த்ததும் கண்கள் பிரகாசித்தன. "இன்று நல்ல சாப்பாடு கிடைத்துவிட்டது" என்று மனதில் நினைத்து கொண்டு மெதுவாக மாட்டுக்குட்டியிடம் நெருங்கியது. மாட்டுக்குட்டி ஓநாயை பார்த்ததும் பயந்தது. ஆனால் அது தன்னை கட்டுப்படுத்தி, "ஓநாயே, தயவு செய்து என்னை இப்போது சாப்பிடாதீர்கள். நான் இன்னும் சிறியவன். சில நாட்கள் கழித்து நான் பெரிதாகி வந்த பிறகு சாப்பிட்டால் உங்களுக்கு இன்னும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்" என்று புத்திசாலித்தனமாக சொன்னது. ஓநாய் கொஞ்சம் யோசித்தது. இது உண்மைதான், இப்போது சாப்பிட்டால் சிறிய சாப்பாடுதான் கிடைக்கும் என்று நினைத்து, "சரி, நீ சொல்வது போல் செய்கிறேன். ஆனால் மீண்டும் இங்கே வர வேண்டும்" என்று கூறி அதை விட்டுவிட்டது. மாட்டுக்குட்டி உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேகமாக ஓடி புல்வெளிக்கு திரும்பியது. அது அம்மாவிடம் நடந்ததை எல்லாம் சொல்லியது. அம்மா அதை கட்டிப்பிடித்து, "நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டாய். ஆனால் இனிமேல் எச்சரிக்கையை மறக்காதே" என்று அறிவுறுத்தினாள். அதன் பிறகு மாட்டுக்குட்டி ஒருபோதும் தனியாக காட்டுக்குள் செல்லவில்லை. கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: அபாய நேரத்தில் புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும்.